ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். அனைவருக்கும் பிரீதா சமையலின் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நைட் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, அதனால் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன பழம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு எங்கள் வீட்டு சைடு வந்து கொஞ்சம் கிடைக்கல. இதே வந்து காயாக தான் இருந்தது பாருங்கள். அப்புறம் மாம்பழம் சீசனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மாம்பழம் அந்த அளவுக்கு வரலன்னு தான் சொல்லலாம். என்னென்ன பழம் வச்சுருக்கேன்னா இது பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம், அப்புறம் பைனாப்பிள் அன்னாச்சி பழம் வச்சுருக்கேன், மாதுளம்பழம், ஆப்பிள், அப்புறம் சப்போட்டா பழம், நெல்லிக்காய், கமலா ஆரஞ்சு, அப்புறம் எலுமிச்சை பழம், திராட்சை வச்சுருக்கேன். அப்புறம் வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் வந்து ஒரு தட்டிலையும், இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா முக்கணிகள், மா, பலா, வாழை வந்து இன்னொரு தட்டிலையும் வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காயாக வாங்கிட்டு வந்து வீட்டில் பழுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் அதனால் கவரில் போட்டு வச்சனால வந்து பிளாக் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசி, துவரம் பருப்பு, அப்புறம் பயிறு வகைகள் வைக்கலாம். அப்புறம் ஒரு டம்ளரில் வந்து கல்லுப்பு வைக்கணும். நான் வந்து அப்புறமா தான் வச்சேன். அப்புறம் ஒரு சொம்பில் தண்ணி, அப்புறம் வெல்லம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காசு, காயின், வெள்ளி காயின், அந்த மாதிரி கோல்டு எது வேணும் நம்ம இஷ்டம் தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் எப்பயுமே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி தான் வந்து வைப்போம். ஏன்னா பெட்ரூம்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், நம்ம கண் முழிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குன்ட்டு. இது என்ன பூ அப்படின்னா இது வந்து சித்திரை பூன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சைட்லாம் வந்து வீட்டுக்கு நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ எடுத்த வீடியோ. ஸோ அஸ்வந்த் வந்து முழிச்சிட்டு, நாங்களாம் முன்னாடியே முழிச்சாச்சு. அஸ்வந்த் வந்து முழிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் கண்ணாடியில் எப்படி காமிச்சிட்ருக்காரு அவர். ஸோ இதெல்லாம் காமிச்சு முடிச்சு இன்றைக்கி வந்து சமையலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா சுண்டக்காய் வந்து காரக்குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிளிமூக்கு மாங்காய் வந்து இதுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சம் சேர்த்தி ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் துருவின மாங்காய் வந்து போட்டு நல்லா ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு வந்து குவான்டிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ துருவி வந்து செய்யும் போது சீக்கிரமாக மசிஞ்சிடுது, சீக்கிரமும் குக் ஆகிடுது. பாருங்கள், வெந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்லா கரண்டியில் வந்து மசிச்சு விடுங்க. நல்லா ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா 1 மந்த்துக்கு மேலேயே வந்து கெடாதே இருக்கும். ஏன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம செய்கிறனால சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேப்பம்பூ ரசம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க, ஒரு தக்காளி 3 தக்காளி எடுத்துக்க, கொஞ்சம் புளி, உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஜீரக, மிளகு, ஒரு 10 வந்து கொத்தமல்லி விதை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இடிக்கிற கல்லில் இருந்தால் இடிச்சுக்கோங்க. வேப்பம்பூ வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா கொஞ்சம் ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேப்பம்பூ எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து மரத்தடியில் நிற்கும் போது வந்து மரம் இருந்தது, அங்கேருந்து பறித்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு ஆயில் ஹீட் ஆனது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஜீரக, மிளகு எல்லாம் தட்டி வச்சுருக்கோம். ஜீரக, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வேப்பம்பூ அதையும் போட்டு ஆயிலே வதக்கிக்கோங்க. இந்த வேப்பம்பூ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சு இந்த வேப்பம்பூ தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சு அந்த தக்காளி, புளி, உப்பெல்லாம் போட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நுர வர டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் வேப்பம்பூனை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன்.
சூப்பரான சுவையான வேப்பம்பூ ரசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இப்போ வேப்பம்பூ வந்து சீசன் கூட நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒரு பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். அதை துருவி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நெய்லேயே நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே செய்கிறது. சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ சீசன் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இப்போ சீசன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்லேயே நல்லா வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வதங்கணும். ஸோ வதங்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடு. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ டக்குன்னு ஆகிடுது. ஸோ திடீர்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ எப்பயும் தடபுடலாக சமையல் செய்யும்போது ஒரு பாயாசம் இல்லாத இருந்தால் எப்படி, அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்குன்னு சொல்லிட்டு சரி சக்கரவள்ளி கிழங்குல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோலாம் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு டம்ளர் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வதக்கி வச்சு சக்கரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பால் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பால்லேயே நல்லா வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து குக் ஆகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கனாவே நல்லா நம்ம துருவி இருக்கனால நல்லா குக் ஆகிடுது. ஆல்ரெடி வதக்கி வேறு வச்சுருக்கோம். ஸோ அதனால் குக் ஆகிடுது. ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா பாலில் வந்து வேக வைக்கும் போது நல்லா சக்கரவள்ளி கிழங்கோட டேஸ்ட்டும் வந்து நல்லா பாலில் இறங்குலையே, அதனால தான் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா 2 வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பால் ஊற்றினாலும் திரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நெய்யில் வந்து வதக்கி வச்சுன்னா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இல்லை ஒரு பண்டிகை ஒரு ஃபங்க்ஷன்னாவே மாயிலை கட்டாத எப்படி. ஸோ அதனால் மாயிலை நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மார்னிங் வந்து கவிதா வந்து எனக்கு இதெல்லாம் கோர்த்து கொடுத்தா நான் மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா மாட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி வாசலில் மாட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக எனக்கு இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் வாசல். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி கோர்த்து வாசலில் வந்து போடுவேன். அப்புறம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த தாமரை கோலம் தான் வாசலில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா சமையலும் முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் அன்றைக்கி 3 ட்ரெஸ் போட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் வந்து அது கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அந்த ட்ரெஸ் வந்து இப்போ சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தேன். சாரீ வந்து கட்டியிருந்தேன். ஆனால் வந்து இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் வேலைக்காகன்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து என்னென்ன சமையல் செஞ்சேன்னு வாங்க பார்த்தலாம். அறுசுவையும் இருக்கணும் இல்லைங்களா, அதனால் இனிப்புக்கு வந்து சக்கரை பொங்கல், கசப்புக்கு வந்து வேப்பம்பூ ரசம், காரத்துக்கு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு, அப்புறம் மெது போண்டா செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து பாயாசம் சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம். அதுக்கப்புறம் சாம்பார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் புளிக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, துவர்ப்பு இருக்கணும் இல்லைங்களா, அது பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழம் இருக்கும். வாழைப்பூ வந்து நான் அன்றைக்கி வாங்காத விட்டுட்டு அதனால் மாதுளம்பழம் வந்து வச்சாச்சு. அப்புறம் உவர்ப்பு வந்து உப்பு இருக்குது. ஸோ அதனால் அறுசுவைகளும் வச்சு செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன். ஸோ என்னென்னு இலை போட்டு சாப்பிட்றதுக்காக மதியம் ரெடி ஆயாச்சு. ஸோ அப்புறம் இது முட்டைக்கோஸ் வந்து பொரியல் வச்சுருந்தேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சாச்சு சாப்பிடும் போது. ஸோ அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்தது. அது பாயசம் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் மாங்காய் தொக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கே காலியாகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு சம்மருக்கு பார்த்திங்கன்னா சாரீ வேலைக்காக சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். கவிக்கு எக்ஸாம் இருந்தாலும் கவி வீட்லேயே இருந்துட்டு நாங்கள் 3 பேர் தான் கிளம்பினோம். ஸோ சூப்பராக இருந்தது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம்.
ஸோ 2 வீலரில் போனால அங்கங்கே வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் கிடைக்கிற ஜூஸு அப்புறம் இளநீ இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டே இருந்தோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியில் கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். அது வெயில் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அதுவும் ஐஸ் போட்டு குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் வந்து நம்ம அந்த வெயிலுக்கு போயிட்டு வந்து ஐஸ் போட்டு தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஐஸ் போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து முழாம்பழம் வந்து பழுத்துருச்சு. உங்கள்கிட்ட நிறைய நாள் வந்து காமிக்கணும் வந்து பட் இன்றைக்கி தான் வந்து ஞாபகம் வந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்துடுது. பழமும் சூப்பராக பழுத்துருச்சு பாருங்கள். சின்ன கொடி தான், அதில் வந்து அழகாக ஒரு பழம் விட்டுருக்கு. நம்மளே வந்து விதை போட்டு வளர்க்கும் போது அது ஒரு ஹாப்பியே தனி தான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சா சூப்பராக இருந்துங்க. நம்ம தோட்டத்தில் வந்து எப்படி இருக்கும், சூப்பராக இருந்தது பாருங்கள். சின்ன கொடி தாங்க. ஸோ நம்ம ஜூஸ் போட்டு கட் பண்ணி போடுற விதையில தான் வந்தது இது பாருங்கள். அஸ்வந்த் தான் நான் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவன் தான் பறித்து கொடுத்துட்ருந்தான். அவனால் வந்து அதை கட் பண்ணவே முடியல. நான் சிசர் எடுத்து கட் பண்ண இல்லை நானே இப்படியே இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ப்ரீதா சமையல். பாய், டேக் கேர்.